என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வள்ளி கேட்கவோ, இல்லை காலையிலே காய்ச்ச பால் வந்து திரிஞ்சு போச்சே, அதனால தான் வந்துட்டு அபசகுணமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க விஜி. வள்ளி வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நடக்க போகுது, இப்போ வந்துட்டு அபசகுணம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜிகிட்ட கேட்குறாங்க. கேட்டு போயிடுறாங்க. நான் இருக்கும்போது நல்ல விஷயமா அதில் நடக்க சான்ஸே இல்லை, நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. ராகவனும் நம்ம கண்மணியும் கிளம்பவும் வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, தண்ணி குடிச்சிட்டு போ உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. என்ன மருமகனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்றியா, நீ என்ன சாமி கும்பிட்டாலும் வந்துட்டு நான் நினைக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் வந்து கேட்குறாங்க. கண்மணி தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வந்து நம்ம மாறனை காமிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு அந்த ஜவுளியெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து ரீல்ஸ் பண்ணி வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. உனக்கு வந்துட்டு ஃபோட்டோவே வந்துட்டு ரீல்ஸ் பண்ணவே தெரியாது தம்பி, அதை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு மாறன்கிட்ட வந்துட்டு கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஏதோ வந்து விஜய்கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்க ராகவனுக்கு சாரி அவங்க கிளம்பிட்டாங்க, பொருள் வச்சு தூக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. அப்போ யார் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே மாறன் வந்துட்டு இவன் வந்துட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏன்டா என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டிலேருந்து யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அப்பா எங்கே சொல்லி கேட்குறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணல. ஒன்று சரின்னு சொல்லி வள்ளி அவங்க மொபைலேருந்து கால் பண்ணுறாங்க. எதுக்கு அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் கேட்குறாங்க. சும்மா தான் நான் இங்கே இருக்க தெரிஞ்சுக்க தான் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கேன், சீக்கிரம் வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்திக்கும் பிருந்தாவும் வந்துட்டு காலேஜில் சேர்க்குறதுக்கு வெளியே போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்போ கார்த்திக் வந்து அந்த வழியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரீச் ஆகலாம். அதுக்கப்புறம் கார்த்திகே கால் பண்ணுறாங்க. நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி மாறன் கேட்கவும், இல்லை ராகவன் அன்னிங்க என்ன வரல அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி அவங்கள மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி வந்துட்டு மொபைலை கையிலே வச்சுக்கோ, நான் வந்துட்டு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஆட்டோவில் போட சொல்லி இவங்க 2 ஆட்டோ மாறன் ஓட்ட பின்னாடி வந்துட்டு வீரா உட்காந்துட்ருக்காங்க. இவங்க வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம கண்மணியும் ராகவன் வந்துட்டு ஜூஸ் குடிச்சு நின்றுட்டுருக்காங்க. பின்னாடியே ஒரு லாரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு வந்துட்டு டே ராகவா ராகவா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி கத்துறாங்க. ஆனால் இவங்க கேட்காம காரில் ஏறி உட்காந்துட்டு காரில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்துட்டு இந்த லாரியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இதை வந்து பார்த்துட்டு லாரிக்கு நடுவால் காருக்கும் நடுவில் வந்துட்டு நம்ம மாறன் ஆட்டோ வந்து ஓட்டிகிட்டு வராங்க. இவன் வர தொல்லை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணி லாரி மறுபடியும் வந்துட்டு இவங்களை இடிக்க போகுது. இதை வந்து ராகவன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்மணியை வந்துட்டு ஒரு மண் இருக்கிற இடத்துல வந்துட்டு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ராகவன் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு இதில் போய் முட்டிடுறாங்க. முட்டினதுக்கப்புறமா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி ஓடி வந்துட்டு ராகவனை பார்க்குறாங்க. நம்ம வீராவும் மாறனும் வந்துட்டு ஓடி வர்றாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.